கௌதம் வந்து ஐஸ்வர்யாக்கு எதிராக வந்து பிளான் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஐஸ்வர்யா வந்து ஒரு மோசமான வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் இந்த வீட்டை விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, வந்து அவங்க வந்து பழைய ஃப்ரெண்டு கூட இருக்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாரு. அதை பார்த்து வந்து பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஐஸ்வர்யா வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து தேடி வராரு. எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா செமையாக திட்டி அனுப்புகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு வந்து கையை பிடிச்சி ஐஸ்வர்யாவை கெஞ்சுற மாதிரி பண்ணுறாரு. அதை பார்த்துடுறாரு நம்ம வந்து சூர்யா பார்த்துட்டு வந்து ஐஸ்வர்யா என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பாட்டியும் வந்து என்ன ஐஸ்வர்யா இப்படி ஃபோட்டோவில் வந்து ஃப்ரெண்டு கூட இருக்காளே, உண்மையே ஒரு ஃப்ரெண்டாக வேறு யாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சந்தேகத்தெல்லாம் கிளப்பிட்டு என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறாரு கௌதம், எப்படியாவது ஐஸ்வர்யா வந்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுறாரு, ஐஸ்வர்யா ஃப்ரெண்டு கிட்டே இந்த மாதிரி நீ பணம் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவரும் மிரட்டி பணம் கேட்குறாரு. ஐஸ்வர்யா வேறு வழி இல்லாமல் பணத்தை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த டைமில் கையும் களவுமா பிடிக்கிற கௌதம் எல்லாம் முன்னாடி சொல்கிறாரு, இந்த மாதிரி பாருங்கள், திருட்டுத்தனமாக பணம் கொடுக்குறா அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுக்கும் இவளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு அர்த்தம், எல்லாரும் புரிஞ்சுக்கங்க, ஐஸ்வர்யா எனக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடி அசிங்கமாக பேசுகிறாரு. அதை கேட்டு ஐஸ்வர்யா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. யாரை பற்றி என்ன சொல்கிற, நான் வந்து அப்படிப்பட்ட பொண்ணு ஒன்றும் கிடையாது புரியுதா, அவன் சும்மாவே ஃபோட்டோ அமைச்சு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், அதனால தான் சரி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை சொல்லிட்டு நான் பணம் கொடுக்க போனேன், நான் செஞ்சது ஒரே தப்பு பணம் கொடுக்க போனது தான், மற்றபடி நான் வேறு எந்த தப்பும் செய்யலை, ஏன்க்கா இப்படி எனக்கு தெரியாமல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்து மகா என்னடி பண்ணுறது, அவன் பணம் கேட்டான்னு கொடுக்க போனேன், மற்றபடி ரொம்ப பாவமாக கெஞ்சினா அதனால் கொடுக்க போனேன், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது, தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த டைமில் ஐஸ்வர்யா பயங்கரமாக கத்துறாங்க, நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த டைமில் மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணும்போது ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து எல்லோரும் சந்தோஷப்பட்டு இருக்கும்போது கௌதம் சொல்கிறாரு, இந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இவ வந்து அவங்க ஃப்ரெண்டோட குழந்தை தான், இந்த வயிற்றில் இருக்க குழந்தைன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு ஐஸ்வர்யா செம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து அவ்வளோதான் சொல்லிட்டேன், உனக்கு மரியாதை கெட்டுரும், உனக்கு எப்படி நீ வந்து இந்த வார்த்தையை நீ சொல்லுவ, இது உன்னோட குழந்தை தான், என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்றாரு. இதெல்லாம் கேட்ட வந்து நம்ம சூர்யா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து சொல்கிறாரு, அவள் தான் நிரூபிக்கிறேன்றால, அதனால் நிரூபிப்பா, அது வரைக்கும் யாரும் இந்த பேச்சை எடுக்கக்கூடாது புரியுதா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்து ரொம்ப பெரிய தப்பு, அவள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய பொண்ணே கிடையாது, தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவும் எவ்வளோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் வந்து கௌதம் கேட்குறதா இல்லை. அதனால் ஐஸ்வர்யா கண்டிப்பாக வந்து நான் வந்து டெஸ்ட் எடுத்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து ஐஸ்வர்யா மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ மகா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, யார் நம்பலனாலும் பரவாயில்லக்கா, நான் உன்னை நம்புகிறேன், கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய தப்பெல்லாம் நீ கண்டிப்பாக செய்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருக்காங்க. அடுத்து வந்து சூர்யா வந்து இதை நம்புறாரு. சூர்யா வந்து இந்த மாதிரி ஐஸ்வர்யா வந்து பார்த்தேன், அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தா, அதனால் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குன்றாங்க. உடனே வந்து செமைய டென்ஷன் ஆகிறாங்க மகா. இங்கே பாருங்கள், ஐஸ்வர்யா வந்து பொய் சொன்னா சொல்லுங்கள் நம்புகிறேன், அவள் வந்து பேராசைப்பட்டான்னு சொல்லுங்கள் நம்புகிறேன், ஆனால் இந்த மாதிரி கீழ்த்தரமான வந்து விஷயங்கள்லாம் ஐஸ்வர்யா செஞ்சுக்க சான்ஸே கிடையாது, ஏன் அக்கா அப்படிலாம் செய்யவே மாட்டா புரியுதா, எங்கள் குடும்பமும் நல்ல குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. நான் நிரூபித்து காட்டுறேன் இந்த விஷயத்த, கண்டிப்பாக என் அக்கா எந்த தப்பும் செய்யலை, அவள் வயிற்றில் வளருது இந்த குடும்ப வாரிசு தான் நான் நிரூபிக்கிறேன், அதுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இனி என்ன சொன்னாலும் சரி ஐஸ்வர்யா நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை, அவள் எப்போவுமே போய் தான் பேசுவா, அவள் உடம்புல போய் தான் ஓடுது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, நீங்கள் வந்து என் வீட்டுக்காராக இருக்கலாம், ஆனால் என் அக்கா பற்றி பேசுகிற உரிமை உங்களுக்கு கிடையாது, தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னோடனே சரி ஓகே இப்போ என்ன பண்ணணுன்ற அப்படின்றாங்க. நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் எங்கே அப்படின்னோடனே, ஐஸ்வர்யா வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமானவன் யாரோ அவங்கிட்ட தான், அவனை நல்லா வெளுத்து வாங்கினா எல்லா உண்மையும் வெளியே சொல்லிடுவான், நீங்கள் தான் அவனை அடித்து வெளுத்து வாங்குறீங்க, எல்லா உண்மையும் வந்து வெளியே கொண்டு வரீங்க புரியுதா அப்படின்னோடனே, சரி ஓகே நான் உதவி செய்கிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி வந்து ஐஸ்வர்யா ஃப்ரெண்டு இருக்க இடத்துக்கு போகிறாங்க.